கண்டிப்பாக நவீன். திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை அருகே இருக்கக்கூடிய மாவடப்பு என்கிற பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 7 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளச்சாராயம் குடித்த மகேந்திரன் மற்றும் ரவிச்சந்திரன் 2 பேரும் கோயம்புத்தூர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும், மகேந்திரனுக்கு கண் பார்வை பறிபோயிருப்பதாகவும், மேலும் 5 பேர் இந்த கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு ரவிச்சந்திரன் மற்றும் மகேந்திரன் ஆகியோர் வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் காரணமாக உடல்நிலை மோசமாகி இவர்கள் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு மேல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரவிச்சந்திரனுக்கு இரத்த அழுத்தம் பாதிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக கூறி காவல்துறையினர் இந்த சம்பவங்களை மூடி மறைக்க பார்ப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மலை மக்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் ரவிச்சந்திரன், மகேந்திரன், ராமகிருஷ்ணன், ராஜன், அதே என்கிற லட்சுமணன், செந்தில்குமார், முத்துக்குமார், செந்தில்குமார் ஆகியோர் நேற்று முன்தினம் மாவடப்பு மலை கிராமத்திற்கு சென்று 1 லிட்டர் சாராய பாட்டிலை வாங்கி வந்து 7 பேரும் கோபால்சாமி மலை அருகே இருக்கக்கூடிய ஒரு தோப்பில் வைத்து இந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததாக கூறப்படுகிறது. கள்ளச்சாராயத்தை குடித்தவுடனே ரவிச்சந்திரன், மகேந்திரன் ஆகியோருக்கு இரவு கடுமையான வயிற்று வலி மற்றும் உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனுமதிக்கப்பட்ட அவர்கள் மேலும் தீவிரமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர்கள் உடனடியாக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். கொண்டு செல்லப்பட்ட அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிற நிலையில் மகேந்திரனுக்கு தற்போது கண் பார்வை பறிபோகி இருக்கிறது. தொடர்ந்து குறிப்பாக இந்த பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சம்குப்பம் பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய பகுதியில் ஏராளமான காவல்துறையினரும் அதே போன்று சுகாதாரத்துறையைச் சேர்ந்தவர்களும் தீவிரமாக சோதனை நடத்தி வருகிறார்கள். தற்போது சட்டமன்றம் நடந்து வருவதால் அங்கு இருக்கக்கூடிய இந்த கள்ளச்சார பிரச்சனை மறைப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எதனால் இவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது? ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் என்பது 69 தாண்டி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல பேர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள். இந்த அவலத்தில் தற்பொழுது திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இந்த கள்ளச்சாராய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய துயரங்களை வெளிப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நவீன். மஞ்சனாயனூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் மற்றும் மகேந்திரன் என்பது இருவர் நேற்று திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர் என்ன உட்கொண்டார்கள் என்பதும் இனி சரியாக தெரிய வரவில்லை. சாராயம் இருந்தார்களா, வேறு ஏதாச்சும் குடித்தாங்களாங்கிறது இன்னும் தெரியவில்லை. அது சம்மந்தமாக நேற்று இரவிலிருந்து காவல்துறையும் சுகாதாரத்துறையும் முழு வீச்சில் அதுக்கான விசாரணையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையின் விசாரணையின் முடிவில் அவர்கள் என்ன அறிந்தினார்கள், எதனால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என்பது விரைவில் தெரிய வரும். இப்படி நம்ம ஊரில் நைட்டு ஒரு 2 பேர்த்துக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க என்னங்கிறது தெரியலைங்க, நம்ப முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்குதுங்க. இப்போ நம்ம பஞ்சாயத்தில் மருத்துவ குழுக்காரரும் அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க ஆய்வு பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எதனால் அந்த தொந்தரவு வந்துச்சுன்னு தெரிய வரும்.